Hello everyone, Diwakar Aviram, Sivakar Jobs and Edu welcomes you to this new video. 12th CBSE exams வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. மேபி எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து சென்னையில் பார்க்குறீங்க. ஸோ எந்த மாதிரியான காலேஜஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்க. ஸோ டாப் காலேஜஸ் போகணும், பட் எது டாப் காலேஜஸ்ன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வந்து நம்ம எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து நிறைய கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி பண்ணணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ கம்பல்சரி கிடையாது. உங்களோட விருப்பம் தான். வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 450+ காலேஜஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இருக்காங்க. இது இல்லாமல் வந்து யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும். பட் வந்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் கூட ஒரு 170, 180 இந்த மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ரொம்பவே பெய்ட் ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. பட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 170 to 180 இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 190 above வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 195க்கு மேலே 199, 198 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிலேருந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நீங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் பற்றி நம்ம ஜாயின் பண்ணாட்டினா கூட நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்க வேண்டியது கம்பல்சரி. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். எல்லாம் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. பட் ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇயும் வந்து அந்த அளவுக்கு சரியாக ஸ்கோர் பண்ணாத ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோட லைக் விஐடி ட்ரிபிள்இ, ஏட்ரிபிள்இ, அமிர்தாவோட ஏட்ரிபிள்இ. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து பிட்ஸ் பிளானிங்கோட எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதில் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ் இது நீங்கள் எதெல்லாம் இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்கேன் வித் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸோட. அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்என் தான். பட் எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் 190க்கு மேலே கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேபி கவுன்சிலிங் கிடைக்காம இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 46th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த காலேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்என்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் சென்னை லிஸ்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ். நீங்கள் இதில் வந்து எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வராங்க. அரௌண்ட் 80 to 90% வந்து ஈஸியாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக அப்படின்றது நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக டொனேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்கள் ஃபீஸிபிளாக இருந்தால் நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து ரொம்பவே ஓல்டஸ்ட் காலேஜ். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் கூட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகுது. பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லை. நம்ம பழைய நேம்ஸ் வச்சு இன்னுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குன்னு தெரியல. நீங்கள் நேரில் போயிட்டு ஒரு விசிட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக வந்து எதுவும் பார்க்க முடியறதில்ல. எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பராக வெப்சைட் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிவிட்டு அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டே செக் பண்ணுங்கள். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னா அதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆர்எம்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவோட செகண்ட் காலேஜ். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் செகண்டாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேசிடி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இந்த காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் சீட் வந்து அவசியமான ஆஃப்டர் கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில்
இந்த காலேஜ்லையும் கிடைக்காத அளவுக்கு கட் ஆஃப் குறையும் 140 130 அந்த மாதிரியான கட் ஆஃப் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காலேஜஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக சொன்ன காலேஜஸ்லாம் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ 160க்கு மேலே வரும், 150 160க்கு மேலே வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்டி, சென்ட் ஜோசப்ஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, சாய்ராம், ஆர்எம்கே, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இதுவும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பத்மாவதி, ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்ஆர்எஃப் ரேங்க்லேயும் வந்து ரேங்க் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ஆர்எஃப்ல ரேங்க் ஆகக்கூடிய காலேஜஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். டாப் 100ல வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா SSN. டாப் 150க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 2 பேர் இருக்காங்க. டாப் 150 to 200க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்கே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 to 200ல இருக்காங்க. ஸோ இன்னும் ரிமைனிங் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 to 300 என்ஆர்எஃப் ரேங்க்ல இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து டாப் 300 காலேஜஸ்க்குள்ள இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய காலேஜஸ் இது. இதெல்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கணும். பிளேஸ்மெண்ட்ஸ் தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதனால் செப்பரேட்டாக ஒரு காலேஜ் போகிறப்போ என்னென்ன செக்லிஸ்ட், காலேஜ் போகிறீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்றதை செக் பண்ணுன்றதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.